சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் பார்க்க பொதுமக்கள் வந்து அங்கு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அந்த படம் பார்த்த இடைவெளியின் பிறகு ஒரு குளிர்பானம் வாங்கி அருந்தி இருக்கிறார்கள். அந்த குளிர்பானத்தை வாங்கி குடிக்கும் பொழுது தேதி காலாவதி ஆகி இருக்கிறதாகவும், அதே போல் அந்த குளிர்பானத்திலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த கேன்டீன் உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அங்கு இருக்கக்கூடியவர்கள் வீடியோவாக பதிவு செய்து அதை வெளியிட்டிருந்தனர். இந்த வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகி பேசும் பொருளாகி இருந்தது. இந்த நிலையில அதாவது உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் 5 நபர்கள் அடங்கிய குழு, அதாவது சதீஷ் அவர்கள் உணவு பாதுகாப்பு துறை நியமன குழு சதீஷ் அவர்கள் வந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். ஆல்பர்ட் திரையரங்கிற்கு தற்பொழுது கேன்டீனில் இருக்கக்கூடிய குளிர்பானங்கள், அங்கு என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கிறதோ, நேற்று என்னென்ன பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்தீர்கள் என்பது குறித்தெல்லாம் அந்த பொருட்களை எடுத்து அவர்களே ஆய்வு செய்து இதனுடைய தேதி காலாவதி ஆகிவிட்டதா, இதற்கு ஏன் இன்னும் இதை வச்சிருக்கீங்க, சுத்தம் செய்யாமல் இந்த கேன்டீன் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளை வந்து முன்வைத்து கேன்டீன் உரிமையாளரிடம் விவரங்களை கேட்டு வருகின்றனர். அதே மாதிரி என்ன அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, தேதி எதுவும் காலாவதியாகவில்லை, அந்த குளிர்பானம் என்பதே இது போன்ற ஒரு வாசம் வரக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அந்த பொதுமக்கள் நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை, மறுப்பு தெரிவித்தார்கள். நாங்களும் தெளிவாக எடுத்து கூறிவிட்டோம். அந்த நேற்று சம்பவம் நடந்த பொழுதே காவல்துறையினரும் பக்கத்தில் இருந்தார்கள். அவர்களும் அந்த குளிர்பானத்தை குடித்து பார்த்துவிட்டு நன்றாக தான் இருக்கிறதாகவும் இந்த கேன்டீன் உரிமையாளர்களும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தரப்பும் விசாரிக்க வேண்டும், பொதுமக்கள் தரப்பும் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது அதாவது நேற்று குற்றச்சாட்டு வைத்தவர்களும் வந்து உணவு பாதுகாப்பு துறையில் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இவர்கள் தரப்பில் என்ன தவறுகள் இருக்கிறது என்ன என்பது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டார்கள். என்ன குளிர்பானம் நேற்று வழங்கினார்கள், அந்த ஜூஸை எடுத்து திறந்து பார்த்து அதுல என்ன மாதிரியான வாசம் வருகிறது, இது போன்ற ஆய்வினை இங்கு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஆய்வின் பொழுது எந்த விதமான கெட்டுப்போன பொருட்களோ இல்ல காலாவதியான பொருட்களோ இன்னும் கைப்பற்ற விடவில்லை. இந்த சோதனை பிறகுதான் என்ன மாதிரியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, உண்மையிலே காலாவதி ஆகுதா இல்ல என்ன மாதிரியான வாசம் வந்தது என்பது குறித்தெல்லாம் ஆய்வின் பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஆபிரகாம்.